ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்ன கிரேப்ஸில் வந்து கல்லுப்பு போடுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து கிரேப்ஸை வந்து எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அது எப்படின்னா, கல்லுப்பு போட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஏன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. அதனால் வந்து நம்ம இந்த மெத்தடில் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு 80-90% அந்த மருந்தோட தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்போது ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் உணர வச்சு பாக்ஸில் பேக் பண்ணும்போது கொஞ்சம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாலுமே அது ஒரு மாதிரி ஆகாமல் இருக்கும். நம்ம ஈரத்தோடையே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வர மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் இது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வந்து கிரேப்ஸு ஃபஸ்ட்டு பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இதுக்கு வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் வைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. ஆனால் மதியம் சாப்பிடும்போது ஆறிடும், வேறு வழி இல்லை. 6:30க்கே பேக் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கு என்ன கூட சாப்பிட்றதுக்கு செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன். டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் எந்திரிக்க கஷ்டமாக இருந்ததுனால 4:30 ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. அதனால் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டு அது கூட ரசம் மட்டும் வச்சுட்டேன். பேக் பண்ணும்போது இந்த மாதிரி சூடாக பேக் பண்ணும்போது எப்போவுமே சில்வர் பாக்ஸில் பேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஃபுட்டை வந்து அதுலேயே வச்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அது உடம்புக்கு கெடுதல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேன். தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். ரசம் கூட டெய்லியும் வச்சு கொடுக்கறது தான் நல்லது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் லேட் ஆயிரும் இங்கே கூழ் குடிக்கிறதுக்கு. அதனால் வேனில் போகும்போது குடிச்சிப்பா, இல்லைன்னா அங்கே போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் குடிச்சிப்பா. நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் வந்து கூழ் காய்ச்சி கொடுத்துருந்தேன். அப்புறம் லேட்டானதுனால புளி சாதத்துக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையே எடுத்து கிளறி கொடுத்தாச்சு. ஏன்னா ஒன்றே சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சு கொடுத்துட்டா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தான் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பேக் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து கிராசரிஸ்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.